சேலம் மாவட்டம் காடையம்பட்டி அருகே அதிவேகமாக சென்ற தனியார் பேருந்து குப்பை வண்டி மீது மோதியதில் ஊழியர்கள் காயமடைந்த நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கணேசன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கணேசன், இந்த சிசிடிவி காட்சிகள் தொடர்பான விவரங்கள். வணக்கம் ஹரிதா. சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே உள்ள பண்ணப்பட்டி ஊராட்சி காங்காயனூர் பகுதியைச் சேர்ந்த பாபு மனைவி சித்ரா. இவர் தனது கணவர் உயிரிழந்த நிலையில் 3 மகன்களை காப்பாற்றுவதற்காக பண்ணப்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இன்று இவரும் அவருடன் பணியாற்றிய சத்யா என்பவரும் பண்ணப்பட்டி பிரிவு ரோடு அருகே தூய்மை பணியில் ஈடுபட்டு கொண்டுள்ளனர். அப்பொழுது சின்னப்பட்டியிலிருந்து சேலத்தை நோக்கி வந்த ஒரு தனியார் பேருந்து அதிவேகமாக வந்து இவர்கள் நிறுத்தி வைத்திருந்த குப்பை வண்டி மீது பலமாக மோதியது. இதனால் குப்பை வண்டி அருகே தூய்மை பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த சித்ரா மீது குப்பை வண்டி வேகமாக மோதியதில் அவர் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார். பின்பு கீழே விழுந்துள்ளார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் படுகாயமடைந்த சித்ராவை மீட்டு ஓம அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்பு அவருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காடையாம்பட்டி அருகே குறுகிய சாலையில் அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து குப்பை வண்டி மீது மோதி கணவனை இழந்த தூய்மை பணியாளர் படுகாயமடைந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சரிதான். விவரங்களுக்கு நன்றி.